எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரேம்ப் டைரிஸ். ஸோ நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம், நிறைய லைவ் வெயிட் லாஸ் சேலஞ்சஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் ஃபியூச்சர்லேயும் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான சேலஞ்ச் வீடியோவை தான் இருக்க போகுது உங்களுக்கு. ஸோ பார்த்தோன்னா நம்ம சியா சீட்ஸ் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. ஸோ வெயிட் லாஸ்ன்றது எப்பவுமே ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ வெயிட் லாஸ்னு போயிட்டாவே சியா சீட்ஸ் ஜூஸ் இல்லாம நம்ம பெருசா வெயிட் லாஸ் பார்த்திருக்க மாட்டோம். ஸோ எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இன்னைக்கு அந்த சியா சீட்ஸ் ஜூஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 10 டேஸ் வந்து நம்ம குடிக்கிறதுனால நமக்கு எவ்வளவு வெயிட் லாஸ் ஆகுது, நம்ம வெயிட் லாஸ்க்கு அது எவ்வளவு நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒரு 10 டேஸ் கண்டினியூஸா வந்து மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல நம்ம சியா சீட்ஸ் ஜூஸ் வந்து எடுத்துக்க போறோம். ஸோ 10 டேஸ்க்கு அப்புறம் நமக்கு வெயிட் எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அப்படின்றதா வந்து இந்த வீடியோ நீங்க எண்ட்ல வந்து பார்க்க போறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அந்த சியா சீட்ஸ்ல என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ சியா சீட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபைபர் ரொம்ப அதிகமா இருக்குங்க. ஸோ ஃபைபர் ரிச் ஃபுட் தான் வந்து அதுதான் நம்ம எம்டி ஸ்டொமக்ல எடுத்துக்கும் போது நமக்கு வந்து ஒரு மாதிரி ஃபில்லிங்காவே இருக்கும் வயிறு. ஸோ நிறைய சாப்பிடணுன்ற கிரேவிங்ஸ் வந்து வராது. நீங்க இப்போ எம்டி ஸ்டொமக்ல சியா சீட்ஸ் ஜூஸ் எடுத்துட்டீங்க, அந்த ஜூஸ் குடிச்சு ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறமா தான் நீங்க என்ன சாப்பிட்றதா இருந்தாலும் நீங்க உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டோ எதர் லஞ்சோ என்ன நீங்க சாப்பிட போறீங்களோ அந்த ஃபுட்டை வந்து நீங்க எடுத்துக்கணும். ஸோ ஏன் ½ அன் ஹவருக்கு அப்புறம் அப்படின்னா அது ஃபுல்லா ஃபைபர் தான் அதிகமா இருக்கு. நம்ம உடம்புல போய் வயிற்றுல நல்லா செட்டில் ஆகி நமக்கு வந்து ஒரு ஃபில்லிங்கான ஒரு ஃபீல் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குங்க. இப்போ யூஸ்வலா நம்ம 3 தோசை 4 தோசை சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த ஜூஸ் மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல எடுத்துட்டு ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறமா உங்க பிரேக்ஃபாஸ்ட் போனீங்க அப்படின்னா உங்களால ஒரு தோசை 2 தோசை எல்லாம் மேக்ஸிமம் 3 தோசைக்கு மேல உங்களால சாப்பிட முடியாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இது நமக்கு வந்து ஒரு ஃபில்லிங்கான ஃபீல் வந்து கொடுக்கும். ஸோ மற்ற எதுனா சாப்பிடணும் அப்படின்ற அந்த கிரேவிங்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை நான் லைவா வந்து எடுத்துக்கிட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால தான் வந்து உங்க கூட ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுல என்னென்ன சத்து இருக்கு அப்படின்றத நான் சைட்ல லிஸ்ட் பண்றேன் பாருங்க. ஃபைபர் அதிகமா இருக்கு, புரோட்டீன் இருக்கு, ஃபேட் வந்து குட் ஃபேட் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ குட் ஃபேட் வந்து இட்ஸ் குட் ஃபார் நம்ம ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப நல்லது. ஸோ குட் ஃபேட் வந்து இதுல இருக்கு, கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம். ஓகேங்களா? ஸோ இந்த சத்துலாம் தவிர ஜிங்க் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, நிறைய நியூட்ரியன்ஸ் கிடைக்குது. ஸோ ஓவராலா பார்த்தோம்னா இதுல பெனிஃபிட்ஸ்னு பார்த்தோம்னா ரொம்ப நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஆனா இது வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுல நிறைய சத்து இருக்கு, நம்ம நிறைய எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க கூடாது. ஸோ ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 2 டேபிள் ஸ்பூனுக்கு மேல நீங்க கன்சியூம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து லிமிட், ஒரு நாளைக்கான லிமிட். இப்போ இதுல என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம டீடைல்டா பார்த்துடும். ஸோ இது எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புல என்னென்ன பெனிஃபிட்ஸ் நடக்குது அப்படின்றத நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது நம்ம மார்னிங் எம்டி ஸ்டொமக்லேயே எடுக்கிறதுனால நமக்கு வந்து நியூட்ரியன்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து ரொம்ப நிறைய கிடைக்குதுங்க. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ இது வந்து நம்மளோட வெயிட் லாஸ்க்கு மட்டும் ஹெல்ப் பண்ணாம நம்மளோட ஸ்கின் ஹெல்த்துக்கும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. ஸோ நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வந்து ஃபீல் ஆகுறதுக்கு, டே முழுக்க எனர்ஜெட்டிக்கா ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? இதுல பார்த்தோம்னா மெயினா ஒரு விஷயம் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இதுல இருக்கு. ஸோ அது வந்து என்ன பண்ணும், நம்ம ஸ்கின் ஹெல்த்தை வந்து ரொம்ப சூப்பரா பார்த்துக்கிறோங்க. ஸோ நல்ல ஒரு பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ ஸ்கின்ல எதனா ப்ராப்ளம்ஸ் இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த சரி பண்ணி ஒரு கிளியரான ஸ்கின் நம்ம கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இதுல ஃபைபர் ரொம்ப அதிகமா இருக்கனால நமக்கு டைஜஷன் ப்ராசஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குங்க. ஸோ நமக்கு கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா அதெல்லாம் இது சரி பண்ணி விட்டுரும். ஸோ சரி பண்றதுனால நமக்கு என்ன ஆகும், நம்மளோட கட் ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஹோல் பாடியில வந்து நம்ம கட் ஹெல்த் ஆரோக்கியமா இருந்தா நம்ம அந்த டே முழுக்க ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா ஃபீல் ஆகும். ஸோ நம்மளோட கட் ஹெல்த்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு இந்த ஜூஸ் ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணுதுங்க. இது மட்டும் இல்லாம ஸோ நம்ம பிளட் சுகர் லெவலை கூட வந்து நமக்கு கரெக்டா ரெகுலேட் பண்ணி கரெக்டா வந்து வச்சுக்குதுங்க. ஸோ நம்ம பிளட் சுகர் லெவல் இம்ப்ரூவ் ஆகிராம ப்ராப்பரா மெயின்டைன் ஆகி பிளட் சுகர் யூஸ்வலா நம்ம டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம ஃபுட் எடுத்துக்கிட்டோன்னே நம்ம பிளட் சுகர் லெவல்லாம் டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகும் இல்லைங்களா? ஸோ அது வந்து டக்குனு ஒரு இன்க்ரீஸ் ஆகிராம ப்ராப்பரா மெயின்டைன் ஆகுறதுக்கு இந்த சியா சீட்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஸோ இந்த சியா சீட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இதுல வந்து குட் ஃபேட் இல்ல குட் கொலஸ்ட்ரால்னு கூட சொல்லலாம். ஸோ அது வந்து நல்லா அதிகமா இருக்கனால நம்ம ஒவ்வொருத்தருக்குமே வந்து குட் ஃபேட்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ எக்ல பார்த்தோம்னா எக்ல வந்து எல்லோ, ஒரு சிலர் வந்து ஒயிட் மட்டும் எடுத்துப்பாங்க, ஒரு சிலர் எல்லோவோட எடுத்துப்பாங்க. எல்லோன்றது ஃபுல்லா ஃபேட் தானே அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்றது உண்டு. ஸோ அது ஃபேட் வந்து குட் ஃபேட். ஓகேங்களா? ஸோ குட் ஃபேட் வந்து நம்மளோட ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ இதுல பார்த்தோம்னா குட் ஃபேட் ரொம்ப நல்லா இருக்கு. சரிங்களா?
சரி, ஓகே. இப்போ இந்த சியா சீட்ஸ் ஜூஸ் வந்துட்டு இப்போ கன்சீவாக இருக்கீங்க, ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸ் இல்லை ஃபீடிங் மதராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் டாக்டர் ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ ப்ரெக்னென்ட் லேடிஸ் நம்ம வெயிட் லாஸ் பற்றி பெருசாக யோசிக்க மாட்டோம். ஸோ ஃபீடிங் மதராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ஃபீடிங் ப்ராசஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் டாக்டர் ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஜூஸஸ் வந்து எடுத்துக்கலாம். உங்கள் ஃபீடிங் ஜேர்னி வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் உள்ள நம்ம வெயிட் லாஸ்க்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த ஜூஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு நான் லைவாகவே ப்ரிப்பேர் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதை நம்ம வந்து நெக்ஸ்ட் 10 டேஸ்க்கு வந்து கண்டினியூஸாக குடிச்சிட்டு எவ்வளோ வெயிட் வந்து நமக்கு லூஸ் பண்ணுறோம் அப்படின்றத வந்து வீடியோ எண்டில் பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய சேலஞ்ச் வீடியோஸ் நீங்களும் அந்த சேலஞ்சஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ நிறையா வந்து வெயிட் லாஸ் ரிலேட்டடான டிப்ஸ் வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெயிட் லாஸ் ரிலேட்டட் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த வீடியோ நிஜமாவே யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா லைக் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள், மோட்டிவேட் பண்ணுங்கள். ஸோ நிறைய ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி இந்த சியா சீட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு நல்ல ஒரு வெயிட் லாஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம 10 டேஸ் ப்ராசஸ் எப்படி போச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஒரு கிளாஸ் ஆர் கப் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டால் போதும். ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அதில் வந்து ஃபஸ்ட் அந்த சீட்ஸ் மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். தண்ணி வந்து வார்ம் வாட்டர், லைட்டாக வெதுன்னு இருந்தால் போதும், ரொம்ப ஹாட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ தண்ணி போட்டு நல்லா அது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால தண்ணி மேலே மிதந்து வரும். ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 hourலேருந்து மேக்ஸிமம் ஒரு 1 hour வரைக்கும் இங்கே ரெஸ்ட்டு விட்டிங்கன்னா அது நல்லா தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி சூப்பராக ஜெல்லி மாதிரி ஆக்டிவேட் ஆகி வந்துடும். இல்லை உங்களுக்கு டைம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா ஒரு 20 minutes ஊறினா கூட போதும். அப்புறமா வந்துட்டு இதில் நம்ம ஜூஸ்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்துட்டு ஒரு 300 ml பிடிக்கிற அளவுக்கு ஒரு கப் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் ஜூஸ்க்கு தேவையான அளவுக்கு. ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து 1/2 லெமன், ஓகேங்களா, ஒரு மீடியம் சைஸ் லெமனில் 1/2 மட்டும் எடுத்துக்கிட்டேன். அந்த 1/2 லெமனை வந்து புழிஞ்சு விட்டுடலாம் உள்ள. அதுக்கப்புறமா நம்ம டேஸ்ட்டுக்கு வந்து ஹனி வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஹனி வந்து ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக ஆட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 days ஹனி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஹனி இல்லாமல் தான் எடுத்துக்கிட்டேன். வெறுமனே அந்த சீடு ப்ளஸ் லெமன் ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணி குடித்தாவே போதும், நல்லாவே ரிசல்ட் இருக்கும். ஹனி வந்து ஒரு ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் Day 1 ஆஃப் சியா சீட்ஸ் ஜூஸு. ஸோ இன்றைக்கி இதுதான் ஃபஸ்ட் டைம் நானும் இந்த ஜூஸ் வந்து குடிக்க போகிறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லாயிருக்கு. அது நான் ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகி ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது கூட வந்து கொஞ்சமாக ஹனி லெமன் வந்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் கூட நினச்சேன் ஓகே சாப்பிட முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டே தான் இவ்வளோ நாள் தள்ளி போட்டே இருந்தேன். ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது. வெயிட் லாஸ் ட்ரிங்க்னாவே இது நல்ல ஒரு ஹைப்பில் வந்து இருந்தது. ஸோ அதனால் நிறைய அதை பற்றி சர்ச் பண்ணிவிட்டு ஓகே எந்த ஒரு ஃபுட்டுமே வெயிட் லாஸ்க்காக ட்ரை பண்ணாலுமே நம்ம அளவோடு எடுத்துக்கும் போது நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. இப்போ போய் நான் என்னோட இந்த ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்புறமா என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட போகிறேன். Day 2 வந்து குடிக்க போகிறேன். டேஸ்ட்டு பிடிச்சிச்சு, ரொம்பவே நல்லா இருக்குது. நார்மல் லெமன் ஜூஸ் மாதிரி தான் இருக்குது. Day 3 சூப்பராக இருக்குது. Day 4 ஆஃப் சியா சீட் ஜூஸு. இன்றைக்கி Day 4 எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப நல்லா இருக்குது லெமன் ஃப்ளேவரோட. சியா சீட்ஸ் ஜூஸ் வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி Day 5
ஸோ சூப்பராக வந்து ரிசல்ட் இருக்குது. நல்லா வார்ம் வாட்டராக எடுத்துக்கிடும் போது நமக்கு நல்ல வயிறுக்கு ஃபில்லிங்காக இருக்குது. இது அப்படியே ரொம்ப அவசரமாக குடிக்காமல் டைம் எடுத்து பொறுமையாக குடிக்கும்போது நல்ல மெதுவாக வயிறுக்கு நல்ல ஃபில்லிங்கான ஒரு ஃபீலிங்கே கொடுக்குது. ஸோ டே 5 சக்ஸஸ்ஃபுல்லாக. இன்றைக்கி டே 6. இன்றைக்கான ஜூஸ் வந்து குடிக்க போகிறோம். டே 8 நான் வந்து ஹனி கட் பண்ணிட்டேன். தோணுச்சு எனக்கு ஹனியாக இருந்தாலுமே வந்துட்டு அதுவும் ஸ்வீட்னஸ் தானே, ஸோ ஸ்வீட் ஃபுல்லாகவே கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹனி எடுத்துக்கல. இப்போ 2 நாளாக வெறுமனே ஹாட் வாட்டர், சியா சீட்ஸு, ஹாஃப் லெமன் மட்டும் போட்டு அப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ டயட் பண்ணும்போது முடிஞ்சளவு எல்லா சுகருமே கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹனி வந்து கட் பண்ணிட்டேன். நம்ம வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக 10 days வந்து சியா சீட்ஸ் ஜூஸ் எம்டி ஸ்டொமக்கில் கண்டினியூஸாக எடுத்தாச்சு. நம்ம எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தோன்னா டே 1 வந்து 65.1 kg இருந்தோம். இப்போ டே 10 days கம்ப்ளீட் பண்ணிட்டு 11th day மார்னிங் வந்து 63.8. ஸோ ஆல்மோஸ்ட் 1.3 kg வந்து கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ சூப்பரான ரிசல்ட் தான். ஃபுட்டும் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக வந்து ஃபுட் டயட் வந்து ஃபாலோ பண்ணோம். நம்ம டயட் கூட சேர்த்து நம்ம கூடவே இந்த சியா சீட்ஸ் ஜூஸ் வந்து எடுக்கும்போது நல்லா சப்போர்ட் பண்ண நம்ம வெயிட் லாஸ் வந்து ரிசல்ட் ரொம்ப எஃபெக்டிவாக கிடைக்கும். ஸோ வெயிட் லாஸ் சீக்கிரமாக நடக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் வந்து கொடுக்கும். அதை விட்டுட்டு நம்ம டெய்லி நமக்கு பிடிச்சதெல்லாம் எப்பவும் போல் ஒரு லிமிட்டே இல்லாமல் கலோரிஸ் எதுவும் பெருசாக பார்க்காம நிறைய சாட் ஐட்டம்ஸ், ஜங்க் ஐட்டம்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நான் வெறுமனே அதை பேர்ன் பண்ணுறதுக்காக இந்த ஜூஸ் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து இது வெயிட் லாஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ வெயிட் லாஸ்னு பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ கலோரி ஃபுட் வந்து டெய்லி எடுத்துக்கிறோம் அப்படின்றத ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ நம்ம பாடிக்கு நம்ம எனர்ஜிக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ கலோரி தேவை அப்படின்னு இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு 1800 கலோரிஸ் வேணும் அப்படின்னா நான் ஒரு 1500 கலோரிஸ் எடுத்துக்கிறேன், கலோரி கம்மியாகவே எடுத்துக்கிறேன் அப்படின்னும் போது தான் வந்து அப்போ அந்த எக்ஸ்ட்ரா 300 கலோரிஸ்க்கு பதிலாக நம்ம உடம்புல ஆல்ரெடி ஸ்டோர் ஆகிருக்க ஃபேட்டு, கொலஸ்ட்ரால் அதெல்லாம் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம பாடி வந்து யூஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து வெயிட் லாஸ் நடக்கும். இதுதான் வந்து ப்ராசஸ். இப்போ நீங்கள் உண்மையாகவே வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராப்பரான டயட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு கூடவே நீங்கள் இந்த ஜூஸ் வந்து எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கும்போது உங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும். ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த 10 days நான் இந்த ஜூஸ் குடிக்கும்போது ஃபுட்டும் வந்து கலோரிஸ் பார்த்து என்னோட பாடிக்கு எவ்வளோ கலோரி தேவையோ அதை கால்குலேட் பண்ணி தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ என்னோட டயட் ப்ளஸ் என்னோட ஜூஸ் ரெண்டும் சேர்ந்து இந்த 10 daysல நமக்கு இந்த ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஆல்ரெடி உங்களோட டயட்ல இந்த சியா சீட்ஸ் வந்து எடுத்திருக்கீங்க, ஜூஸ் ஃபார்மேட்ல எடுத்துப்பாங்க, ஒரு சிலர் புட்டிங் மாதிரி பண்ணி எடுத்துப்பாங்க, ஒரு சிலர் ஜூஸ்ல நார்மல் ஃப்ரூட் ஜூஸ், நன்னாரி அந்தலாம் வந்து ஆட் பண்ணி எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க எந்த மாதிரி இந்த சியா சீட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணியிருக்கீங்க, எப்படி எடுத்து நீங்க வெயிட் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இப்போ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான லைவ் டெமோ தான் நான் காட்டியிருக்கேன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ நிஜமாவே யூஸ்ஃபுல் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்னும் ஃபியூச்சரில் கொடுக்கக்கூடிய நிறையா வீடியோஸ் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு லவ் அண்ட் சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து டெய்லி இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் 12 days வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ 11 days வந்து நமக்கு டெய்லி ஒவ்வொரு நாளும் என்ன ஃபுட் எடுத்துக்கிறோம் அப்படின்றத டெய்லி ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஆல்மோஸ்ட் 12 days வந்து டைம் எடுத்துக்கிட்டேன். வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சீக்கிரமே உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.